கர்நாடகாவில் பணம் கேட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரபு கர்நாடகாவில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 19ஆம் தேதியன்று கடை வீதிக்கு சென்றபோது அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அவரிடம் பணம் கேட்டு நிர்வாணப்படுத்தி தாக்கி வீடியோ எடுத்துள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பி கர்நாடக போலீசிடம் புகார் அளித்தார். கன்னடன் மீதே புகார் அளிக்கிறாயா என அவர்களும் தாக்கியுள்ளனர். கர்நாடகாவில் தமிழர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பாதிக்கப்பட்டவர் வேதனையுடன் கூறினார். இது தொடர்பாக விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபுவின் மனைவி நிர்மலா மேரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். கிழிச்சு விட்டு இது பண்ணாங்க சார், அடிச்சு போட்டு அவங்க பட்டில் போயிட்டாங்க. திருப்பி கொஞ்சம் தூரத்துப்ப செக் போஸ்ட்டில் 3 போலீஸ்காரங்க இருந்தாங்க, ரோந்தில் இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசினதுக்கு அங்கே சொன்ன உடனே ஒரு 5 நிமிஷத்தில் நான் அடித்த ஆட்டோக்கார ஒருத்தர் மட்டும் அந்த ஆட்டோவில் வந்துட்டாங்க சார். வந்து நீ இன்னும் போகாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்க வந்து அவங்க போலீஸ்காரங்க அடிக்க வந்தாங்க. போலீஸ்காரன் ஒன்றுமே கேட்கல. அவனை திருப்பி நீ போக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் உட்கார்ந்துட்டு 2 பேரும் உட்கார வச்சுருந்தாங்க. என்னால் உட்கார முடியாது அப்படின்னேன். ஆனால் சரி சார் தண்ணி வேணும் அப்படின்னேன். நீ எல்லாம் தண்ணி கேட்குற தண்ணிலாம் கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காரியா இதில் போய் கேஸ் போட்டு கூட சொல்லட்டுமா அப்படின்னாங்க. ஒரு தமிழ்காரங்களுக்கு இந்த நிலைமைன்னா அந்த நாட்டுக்காரங்களாம் கொஞ்சம் வேலை பார்க்கல சார். என் புருஷன் தான் இங்கேருந்து ஒரு புழைக்க போனால் அதுக்காக அடிப்பாங்களா எல்லாரும் பிடிச்சி. சென்னையிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ செல்லும் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக சென்னை விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்திற்கு வந்த மின்னஞ்சலால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா அரசின் பொம்மை முதல்வர் சான் பிரான்சிஸ்கோ சென்ற விமானத்தை குறிவைத்து மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இது புரளி என தெரிய வந்தது. கடந்த 2 மாதத்தில் 11வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ள நிலையில் முதல்வர் செல்லும் விமானத்திற்கே வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கும் சம்பவம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் 13 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பணியிடம் காலியாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் 38 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ள நிலையில் கீழ்ப்பாக்கம், செங்கல்பட்டு, கரூர், வேலூர், மதுரை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, சேலம், விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தேனி ஆகிய 13 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வர் பணியிடம் காலியாக உள்ளதாகவும் இதனால் மருத்துவ மாணவர்களின் கல்வி, மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதில் சிக்கல் என பல வகையிலும் பாதிப்பு ஏற்படுவதாக மருத்துவர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் கொல்கத்தா சம்பவத்திற்கு பின்னரும் விடியா அரசு இந்த விவகாரத்தில் அலட்சியம் காட்டுவது வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.